Hi friends, welcome back to SS Twins Kitchen. இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான McDonald's French fry-யை ரீக்ரியேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். என்னோட பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மட்டும் இல்லை, அந்த போட்டு தர பேக்கையுமே நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபேமஸான டிஷ்ஷை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்கை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் இதுக்கு A4 ஷீட்டை ரெண்டாக ஈக்குவலாக மடித்து எடுத்துக்கலாம். பாக்ஸோட பாட்டமுக்கு 3 சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஹைட்டுக்கு 8 சென்டிமீட்டர் வச்சு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது பாக்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கிறது ரஃப் தான். இதை நம்ம ரெட் கலர் சார்ட்டில் ட்ரேஸ் பண்ணி பேக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை கட் பண்ணி எடுக்க போகிறோம். வரைஞ்ச A4 ஷீட்டை கட் பண்ணிக்கலாம். இதுதான் பேக்கோட பேக் சைடு. இப்போது ரெட் கலர் சார்ட்டை ஈக்குவலாக ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக் சைடை அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. பேக் சைடு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டுக்கு அதே ரஃப் பார்ட்டில் ஆர்ச் மாதிரி வருது இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெட் கலர் சார்ட்டில் ட்ரேஸ் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ பாக்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ் ஒன்று ரெடி பண்ணணும். பாட்டமுக்கு பேக்கோட பேக் சைடு கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் லென்த் ஒரு சைடு 8 சென்டிமீட்டர், ஸோ 2 சைடு 16 ப்ளஸ் பாட்டம் சைடில் 3 சென்டிமீட்டர், டோட்டலாக 19 சென்டிமீட்டர் லென்த்தும் 4 சென்டிமீட்டர் பிரெத்தும் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 கார்னர்லேயும் ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு 2 லைன் போட்டு வச்சுருக்கேன். இது பேக்கை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற பார்ட். மீதி இருக்கிற 2 சென்டிமீட்டர் பாக்ஸோட பேஸ். இப்போது 2 சைடும் 8 சென்டிமீட்டர், நடுவில் 3 சென்டிமீட்டர் லென்த்து. இப்போது 2 பக்கமும் அந்த 3 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதை அந்த 1 சென்டிமீட்டர் லைன் போட்ட வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் மடித்து ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதே அளவோட நான் ரெட் சார்ட்டில் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரஃப் பேப்பர் இல்லாமல் டைரெக்டாக ரெட் சார்ட்டில் கூட இதை அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ரெட் சார்ட்டில் நான் இதே மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம இந்த சைடில் உள்ளதெல்லாம் மடித்து விட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம ஓட்ட போகிறோம். ஓட்டுறதுக்கு நீங்கள் கம் இல்லை டபுள் டேப் இது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டபுள் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேக் சைடை நான் ஒட்டிடுறேன். பேக்கோட இன்சைடு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு A4 ஷீட்டில் பேக் சைடை அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி அதில் நான் உள்ள கம் போட்டு ஒட்டிடுறேன். இப்போது மெக்டொனால்ட்ஸோட எம் அப்படின்ற லோகோ அந்த லெட்டரை நான் பேப்பரில் வரைஞ்சி அதை அப்படியே ஒட்டிட்டு அதில் நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிடுறேன். இல்லை உங்கள் குழந்தை நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பவுச் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நல்லா நீளமாக இருக்கிற 2 பொட்டேட்டோ நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தோலை சீவிக்கலாம். தோலை சீவிட்டு நீளமாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோவை அதில் போடுங்க. 1 நிமிஷம் வேக வச்சா போதும், தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பொட்டேட்டோவை தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஊற்றி எடுத்துருங்க. இப்போ பொட்டேட்டோ தண்ணி இல்லாமல் உலர்த்ததும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா குலுக்கி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா குலுக்கி விட்டுருங்க. ஆயிலை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுட்டு இந்த பொட்டேட்டோவை அதில் ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததும் சால்ட் உங்களுக்கு வேணும்னா பெப்பர் கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அந்த பாக்ஸில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.